गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतांपति அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின்னின் துணைவி மல்லினாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமஹா. ஆச்சரியமான ஆண்டாளுடைய திருப்பாசுரங்களில் நாச்சியார் திருமொழி அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் திருவேங்கடத்து நோக்கி ஆண்டாள் பாடினா, அடுத்தது அழகர்னு சொல்லக்கூடிய திருமாலிருஞ்சோலை கள்ளழகர்கிட்டையும் என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு கேட்டா. ஆனால் எந்த பெருமாளும் ஆண்டாளுடைய பாசுரங்களுக்கு வார்த்தைகளுக்கு செவி ஒடுக்கலை. அதனால் ஆண்டாள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, எப்பயுமே நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது நம்ம சுற்றி நடக்கிற எல்லாமே நமக்கு எதிர்மறையாக நடக்கிறதா தான் நம்மளுக்கு தோணும். அதே ஒரு பாணியில் ஆண்டாள் தன்னை நோக்கி இருக்கக்கூடிய இயற்கை சூழல்கள் எல்லாமே பெருமாள் நமக்கு எதிராக அனுப்பப்பட்டதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் கார்கோடல் பூக்காள் அப்படின்ற இந்த 10 பாட்டை ஆரம்பிக்கிறார். இதில் என்ன சொல்ல வரா அப்படின்னா, நம்முடைய பிரயத்தனம், அதாவது நாம் எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்ற அகங்காரம் விட்டு நாம் பெருமாளை போய் அடைய வேண்டும் என்றால் ஒரு குருமுகமாக ஒரு ஆச்சாரியர் மூலமாகத்தான் போக வேண்டும்ன்ற ஒரு உயர்ந்த கருத்தை ஆண்டாள் இந்த 10வது பாட்டில், அதாவது இந்த பதிகம் முடியும் பொழுது கடைசியில் சொல்ல போகிற விஷயம். முதல்ல இந்த பாசுரத்தை பார்ப்போம். கார்கோடல் பூக்காள் கார்கடல் வண்ணரென்மேல் உம்மை போர்க்கோலம் செய்து போற விடுத்தவனெங்குற்றான் ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது அணிதுழாய் தார்கோடம் நெஞ்சந்தன்னை படைக்க வல்லே நந்தோஹோ. கார்கோடல் பூக்களே. கோடல் பூக்கள் அப்படின்னா காந்தல் பூவில் இருக்கக்கூடிய ஒரு வகை. கார்கோடல்னா நீலக்காந்தல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காந்தல்லையே செங்காந்தல் இருக்குது, வெண்காந்தல் இருக்குது. ஆனால் இது நீலக்காந்தலாக ஆண்டாள் முதல் பாசுரத்தில் கூப்பிடுறா. கார்கோடல் பூக்காள், பூக்களே. பெருமாள் எதுக்காக அவங்கள சிருஷ்டிச்சிருக்கான்? என் மேலே போர் தொடுக்கிறதுக்காக சிருஷ்டிச்சிருக்கான். கார்கடல் வண்ணர் என்மேல் உம்மை போர் கோலம் செய்து, எதுக்காக உங்களை படைச்சிருக்கேன்? என் மேலே போர் எடுக்கிறதுக்காக படைச்சிருக்கானா? இப்படி பெருமாளே அவனுக்கு எதிராக இயற்கை வளங்களை என்னை நோக்கி போர் தொடுத்து அனுப்பிச்சான்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? ஆர்க்கோ இனி நாம் பூசலிடுவது, நான் யார்கிட்ட போய் இதை முறையிட முடியும்னா, எல்லாருக்கும் மேம்பட்ட எம்பெருமானே என்னை ஒரு விரோதி மாதிரி பார்த்து எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தால் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்லுறது? அணி துழாய் தார்கோடம் நெஞ்சந்தன்னை. துழாய் தார் அப்படின்னா, துழாய்னா துளசி, துளசி கட்டு. அந்த திருத்துழாயை கொண்டு வந்து என்னுடைய கவலையை தீர்க்க வேண்டாமா? அதை விட்டுட்டு பெருமாள் வந்து இப்படி பூக்களெல்லாம் எனக்கு எதிராக அனுப்புகிறாரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த 10 பாட்டில் ஆண்டாள் கொஞ்சம் பெருமாள் கிட்ட ஊடலும் பண்ணுறா. அதாவது கொஞ்சம் கோச்சிக்கிறா. ஏன்னா பெருமாள் வரலையாம். அடுத்த பாட்டில் சொல்கிறா, மேல் தோன்றி பூக்காள் மேலுலகங்களின் மீது போய் மேல் தோன்றும் சோதி வேத முதல்வர் வலம் கையில் மேல் தோன்றும் ஆழியின் வெஞ்சுடர் போலச் சுடாது எம்மை மாற்றோலை பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிறே. அடுத்தது மேல் தோன்றி பூக்காள், அதே காந்தல் பூவையே கூட்டு நீ போ, எங்கே ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் போ, பெருமாள் இருக்கிற இடம் வரைக்கும் போ. அவர் கையில் திருச்சக்கரம் வச்சுட்டு இருக்காரு. அந்த சக்கரமானது என்னை போல பாகவதாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக, அதாவது கடாட்சிக்கிறதுக்காக, அருள் செய்யறதுக்காக இருக்கே தவிர எரிக்கிறதுக்கு கிடையாது. எம்மை மாற்றோலை பட்டவர் கூட்டத்து, மாற்றோலை பட்டவர் அப்படின்னா பெருமாளுக்கு எதிர்த்தட்டில் இருக்கிறவான்னு அர்த்தம், அதாவது விரோதிகள்னு அர்த்தம். கீதையில் சொல்லும் பொழுது பெருமாள் தனக்கு 4 விதமான விரோதிகள் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அதை தான் ஆண்டாளும் கூடாரை வில்லும் சீர் கோவிந்தான்றத கூடாரையில் சொல்கிறான். அப்படிப்பட்ட விரோதிகள் இடத்துல தான் பெருமாள் அந்த சக்கரத்தை உபயோகப்படுத்தணுமே தவிர, என்ன மாதிரி ஒரு பக்தை கிட்ட இந்த பூக்கள் மாதிரி இருக்கக்கூடிய சுட சுட இருக்கக்கூடிய பூக்கள்லாம் வந்து பெருமாள் சக்கராயுதம் மாதிரி என் மேலே பிரயோகிக்கக்கூடாது, பெருமாள் பண்ணக்கூடாதுன்னு பாடிட்டு அடுத்த பாட்டில் சொல்கிறா. கோவை மனாட்டின்னு ஒரு பாசுரத்தில் சொல்கிறா, பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் 2 வாய்த்து. பெருமாள் ராமாவதாரத்தில் சொல்லும் பொழுது எனக்கு 2 நாக்கு கிடையாது, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு பெருமாளே சொல்கிறார். ராமோஜர் நாபி பாஷதே, ராமனுக்கு 2 நாக்கு கிடையாது. அதாவது என்ன சொல்கிறானோ அதை ராமன் செஞ்சுடுவான் அப்படின்னு பெருமாள் சொன்ன வார்த்தை இருக்கே, அது பொய்யா? இந்த இடத்துல சீதைக்காக பெருமாள் பண்ணார், ருக்மிணிக்காக பெருமாள் பண்ணறதெல்லாம் நம்ம கீழே சங்கோலியும் சாரங்கவில் நானொலியும்ன்றதுல பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்காக பெருமாள் எவ்வளோ கஷ்டப்பட்டார், கடல்லாம் கடந்து போனார். அவளுக்கெல்லாம் உபயோகம் பண்ணக்கூடிய உபகாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் எனக்கு ஏன் பண்ணாமல் இருக்கான்? ஏன்னா அவன் சேர்க்க சரியில்லை. நாம் சாதாரணமாக சொல்லுவோம், நம்ம குழந்தை தவறான பாதையில் போச்சுன்னா
அவனுடைய சேர்க்கை சரியில்லை, சகவாசம் சரியில்லை, சகவாச தோஷம் அதனால் கெட்டு போயிடுதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆண்டாள் சொல்கிறா பெருமாளுக்கும் சகவாச தோஷம் ஆயிடுத்தா. அவன் 2 நாக்கு கிடையாதுன்னு சொன்ன பெருமாள் என்னை வந்து காப்பாற்ற வேண்டாம். ஏன்னா பாம்பனையார்னா யார்? பாம்பில் படுத்து கொண்டு இருக்கக்கூடியவன். தம் பாம்பு போல், அந்த பாம்புக்கு என்ன இருக்கும்? 2 நாக்கு இருக்கும். பாம்பனையாருக்கும் தம் பாம்பு போல் நாவும் 2 நாக்கு வந்துடுத்து போல இருக்குமா. அதனால தான் பெருமாள் வந்து காப்பாற்றுவேன்னு சொன்ன பெருமாள் இன்னும் வந்து என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி அடுத்த ஒரு பாசுரத்தில் சொல்கிறா, ராமன் பொய்யே சொல்ல மாட்டான்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இந்த ராமன் பெருமாள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அந்த ராமன் சொன்ன வார்த்தை கூட பொய்யாயிடுமோ. குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தவை பொய்யன்றே. அப்படி பெருமாள் சொன்னதே பொய்ன்னு ஆயிடுத்துன்னா நான் பிறந்ததே பொய் அப்படின்ற மாதிரி மொத்த வழியும் பெருமாளுக்கு தான் வந்து சேருமே தவிர எனக்கு ஒரு கெட்டதும் கிடையாது. தான் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக பெருமாளே நடந்துருக்கார், அதனால் பெருமாள் பக்தர்களை காப்பாற்ற மாட்டார்னு பெருமாளுக்கு தான் கெட்ட பேர் வருமே தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் கோவை பனாட்டியே என் முல்லை பிராட்டியேன்னு பூக்களெல்லாம் நோக்கி ஆண்டாள் பாடிண்டு வரா. அப்படியே கடைசியில் விரகதாபம் ஜாஸ்தியாகி மழையை பார்த்து சொல்கிறாளாம். இந்த மழையானது திருவேங்கடமலையில் எப்பயுமே அருவிகள் ஜாஸ்தி, நீர்நிலைகள் ஜாஸ்தி. இந்த மழையானது கொட்டும் பொழுது அந்த திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய மண்ணும் கரைஞ்சி உருகிறதான். அது எது மாதிரி இருக்கான்னா அந்த பெருமாளுடைய குணம் மாதிரி இருக்கான். அந்த பெருமாளுக்கு நீர்மைன்னு சொல்லக்கூடிய, கருணைன்னு சொல்லக்கூடிய தயா குணமானது எப்படி அந்த நீர்நிலைகள்லாம் அந்த மண்ணை உருக்கிண்டு கொட்டுமோ அந்த மாதிரி அந்த பெருமாளுடைய குணமானது கொட்டக்கூடிய குணத்துக்கு கூட எனக்கு அனுகிரகம் பண்ணலை, என்னை காப்பாற்றலைன்னா அந்த குணமும் கெட்டு போயிடுமே அப்படின்னு பெருமாள் மேலேயே கஷ்டப்பட்டுக்கிறாளாம். மெழுகூற்றினார் போல் ஊற்றுநல் வேங்கடத்துள்ளின்று அழகப்பிரானார் தம்மை என் நெஞ்சத்தகப்பட தழுவி நின்று என்னை தளர்த்தி கொண்டு ஊத்தவும் வல்லையே அப்படின்னு மழையை நோக்கி ஆண்டாள் கேட்குற. அதாவது அந்த பெருமாளோட என்னை சேர்த்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து தானே நீ உருக்கணும். உருகி போன மெழுகு போல பொன் இவர் மேனி மாதிரி பெருமாள் இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு பண்ணுறியே அப்படின்னு ஒருத்தரையாக சொல்லிட்டு வரா. கடைசியில் தன்னுடைய நிலைமையாக ஆண்டாள் உணர்றா. நாம் என்னைக்குமே பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னா பெரியவாளை முன்னிட்டு தான் போகணும். நாம் தனியாக போனால் பெருமாள் அனுகிரகம் பண்ண மாட்டார் அப்படின்ற உயர்ந்த பொருள் வேதாந்த தத்துவத்தை ஆண்டாள் உணர்ந்தவள். இத்தனை நாள் தன்னுடைய பிரயத்தனத்தால் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா இனிமேல் பெருமாள் இதுவரைக்கும் முகம் கொடுக்காததுனால வேறு வழியே கிடையாது, நாம் நம்ம தகப்பனார்கிட்ட சொல்ல வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி இந்த 10 பாட்டை முடிக்கும் பொழுது சொல்கிறா. என் தோழி நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதென் வில்லி புதுவை விட்டு சித்தரு தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேக. இந்த நாச்சியார் திருமொழியிலேயே ரொம்ப அழகான ஒரு தனிப்பட்ட பாசுரம் இது. ஏன் அப்படின்னா இதில் கோதைன்ற வார்த்தையே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த கோதையானவள் பெரியாழ்வாருக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்றதுனால பெருமாள் இனிமேல் என்னை காப்பாற்றணும் அப்படின்னா பெரியாழ்வார் மனசு வச்சாதான் காப்பாற்ற முடியுமே தவிர என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்தால் நான் ஒன்றுத்தையும் சாதிக்க முடியாதுன்னு பெரியாழ்வார்கிட்ட போய் முறையிடலாம். ஏன்னா இந்த பெரியாழ்வாருக்கு பெருமாள் கட்டுப்பட்டவனா. அது ஆழ்வாரே சொல்கிறார். அறவத்தமிழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துகு. பெருமாள் ஆழ்வாருடைய மனசில் எப்படி இருக்காருன்னா அரவத்தமிழி அப்படின்னா பாம்பு படுக்கை, அரவம்னா பாம்பு, பாம்பு படுக்கையோட அதில் தாயார்களோட அழகிய பார்க்கடலோடும். பாம்பு படுக்கை எந்த இடத்துல இருக்குது? திருப்பார்கடலில் இருக்குது. அப்போது திருப்பார்கடல் மேலே இருக்கக்கூடிய பாம்பு படுக்கையிலையும் பாம்பு படுக்கையும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிராட்டியும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்தப்பாவைன்னு சொல்லக்கூடிய தாயாரும் இவாளோட சேர்ந்து வந்து பெருமாள் அகம்படி வந்து புகுந்து. யாருடைய மனசில்? பெரியாழ்வாருடைய மனசில். அதனால் பெரியாழ்வாருடைய மனசில் எப்பையும் பெருமாள் இருக்காருன்றதுனால தான் அவருக்கு விட்டு சித்தன். விட்டுன்றது விஷ்ணுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் விஷ்ணு சித்தன்னு பேர், விஷ்ணு சித்தான்னு பேர். அதை தமிழாக்கம் பண்ணால் இஷ்ன்ற வார்த்தை தமிழில் கிடையாதுன்றதுனால விட்டு அப்படின்னு சொல்லுவாள். விட்டு சித்தர் அப்படின்னா விஷ்ணுவை மனதில் கொண்டிருக்கக்கூடியவர், சித்தத்தில் வைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெரியாழ்வாரை முன்னிட்டுத்தான் நம்ம அடையணும். ஏன்னா பெரியாழ்வாரை அடைஞ்சோம்னா பெரியாழ்வாருக்காக பெருமாள் நம்ம பார்ப்பர். பெருமாள் நம்மளை பார்த்துட்டார்னா நம்ம அழகில் மயங்கி நம்மளை சேர்த்துண்டுடுவார் அப்படின்றது ஆண்டாள் இந்த 10 பாட்டால் சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு மேலே எப்படி பெரியாழ்வாருக்கு தன்னுடைய காதலை ஆண்டாள் தெரிவிக்கிறா, அதுக்கப்புறம் பெருமாள் எப்படி ஆண்டாளுக்கு செவிமடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் மேல் வரப்போகிற தொகுப்பில் நாம் அனுபவிக்க போகிறோம்.
கவிதார்க்கிகசிம்மாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமः.